டெக்ஸ்ட்டை கொடுத்து படிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு முதல்ல ரீடிங் ஹேபிட் அப்படின்றது வேணும். அப்ப இந்த ரீடிங் ஹேபிட்டை நீங்க எங்க இருந்து கத்துப்பீங்க? என்சிஆர்டில இருந்து கத்துப்பீங்க. ஓகேவா? அந்த லாஜிக்ல வாங்க. என்சிஆர்டில இருந்து கத்துப்பீங்க. அப்ப என்சிஆர்டில இருந்து கத்துக்கிறீங்கன்னா என்சிஆர்டி ஹைலி ஸ்டாட்டிக். அதுல கொடுத்துருக்கிற எடிஷன் வந்து 2013, 2016, 19 அப்டேட் பண்ணப்பட்டது. ஆமா தானே? அப்படியே இருக்கு. ஸோ அது வந்து அது புதுசா வார்த்தைகள் எதையுமே கொண்டு வராது. அதுல பிரிண்ட் பண்ணியிருக்கிறது தான் அப்படியே உங்களுக்கு இருக்கும். அதை நீங்க 2 டைம் 3 டைம் படிச்சிருப்பீங்க. அதுல உள்ள மீனிங் எல்லாமே அந்த வார்த்தைகளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல செட் ஆயிருப்பீங்க. சொல்றது புரியுதா? ஆனால் உங்களுக்கு புது விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்றதுன்றது எது? நியூஸ் பேப்பர். அவ்வளவுதான் லாஜிக். அப்போ நியூஸ் பேப்பர்ல நீங்க படிக்கும்போது தான் கரண்ட்ல இருக்கக்கூடிய ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். அந்த லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி, லாங்குவேஜ் வொக்காபுலரி எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அப்போ புது புது தெரியாத வார்த்தைகளை நீங்க கத்துப்பீங்க. சப்போஸ் ஆன்லைன்ல ஒருத்தவங்க வந்து எளிமைப்படுத்தி சொல்றாங்கன்னு வச்சுங்க, நான் சொல்றது வித் ரெஸ்பெக்ட் டு நியூஸ் பேப்பர். ஆன்லைன்ல எளிமைப்படுத்தி சொல்றாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட கருத்துக்களை நீங்க கேட்டுக்கலாம். அது வந்து நேரத்தை கம்மி பண்ணுன்றது ஓகே. பட் இது எப்போ அப்படின்னா, நீங்க நல்லா ப்ரொஃபிஷியன்சி இருக்கு, லிங்குஸ்டிக் ப்ரொஃபிஷியன்சி உங்களுக்கு இருக்கு, நல்லா படிக்க முடியுது, நிறைய வார்த்தை எனக்கு மீனிங்லாம் தெரியும், நான் மேனேஜ் பண்ணிப்பேன், பிரச்சனை இல்லை அப்படின்ற மைண்ட் செட் இருக்கு, அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, மைண்ட் செட்டும் இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க அதை பண்ணிக்கலாம். இல்ல நீங்க உங்களுக்கு ரீடிங் வந்து நிறைய பத்தல, உங்களோட ஸ்பீடு பத்தல, நிறைய வார்த்தைகள் தெரிய மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சு அதில் ஒர்க் அவுட் பண்ணும். நியூஸ் பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது, அதில் இருக்கக்கூடிய தெரியாத வார்த்தைகளை நீங்க ஒர்க் அவுட் பண்ணுன்றத மைண்ட்ல வைங்க. சரியா? ஒவ்வொரு சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்டுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேரியபிளான ஆன்சர் தான் கொடுப்பாங்க. சரியா? நான் நியூஸ் பேப்பர் வேணான்னு சொல்லுவாங்க சில பேர் வேணும்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா அவங்களுடைய சோசியோ எக்கனாமிக் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட். அப்ப நீங்க வந்து அவங்க சொல்றதே ஃபாலோ பண்ணுமா அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணுங்க. சரியா? கஸ்டமைசேஷன் அப்படின்னா இப்போ நீங்க சப்போஸ் தமிழ் மீடியத்துல இருந்து வந்திருக்கீங்களா, டெய்லி ஒரு 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 10 வார்த்தை புதுசா தெரிஞ்சுக்குங்க, அதுக்கான மீனிங் பாருங்க, அதை ஏதாவது ஒரு ஒரு சென்டென்ஸ்ல போட்டு அதை யூஸ் பண்ணி பாருங்க, அதை ரீகால் பண்ணி பாருங்க, 5 நாளைக்கு அப்புறம் ரீகால் பண்ணி பாருங்க. இப்படிதான் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதுறீங்க, தமிழ் மீடியத்துல இருந்து வந்து காலேஜ் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம், தென் யூபிஎஸ்சி இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதுறீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த மாதிரி தான் நீங்க இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். சரி, அது மறுபடியும் எக்ஸ்கியூஸ்லாம் கேட்க முடியாது. நான் 12 வருஷம் தமிழ் மீடியத்தில் படித்தேன், மீதி வந்து நான் இவ்வளோ நாள் ஆச்சு, நான் என்ன இங்கிலீஷ் கற்றுக்கல அப்படின்னா அது நம்முடைய பிரச்சனை தான். சொல்ல புரியுதா? அப்போ நியூஸ் பேப்பர் அப்படின்றது படிக்கிறது மூலியமா உங்களுக்கு என்னென்ன இம்ப்ரூவ் ஆகும்னா, காம்ப்ரிகென்ஷன் அப்படின்றது இம்ப்ரூவ் ஆகும், புரிதல் அப்படின்றது இம்ப்ரூவ் ஆகும், ஸ்பீட் ஆஃப் ரீடிங் இம்ப்ரூவ் ஆகும். எத்தனை பேர் சிசாட்ல நேரம் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்றத நீங்க சொல்றீங்க? எத்தனை பேர் நேரம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பேசேஜ் படிக்கிறதோட நேரம்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் சொல்றீங்க? நேரம் பத்துல நான் வந்து 80 கொஸ்டின் என்னால் படிக்க முடியல, ரீட் பண்ண முடியலன்னு தானே நீங்க சொல்றீங்க? அப்ப என்ன மீனிங்? அப்ப உங்களுக்கு என்ன வேணும்? ஸ்பீட் ஆஃப் ரீடிங் வேணும், ஸ்பீடா படிக்கணும், அதே சமயம் ஸ்பீடா புரிஞ்சுக்கணும். ஆமா தானே? ஸோ அப்போ அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நான் என்ன கேட்குறேன்னா, இங்க இருந்துகிட்டே ஒருத்தர் வந்து இப்படிதான்ப்பா ஓடணும்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தர் ஓடுறாரு. சரிங்களா? இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து நான் ஓடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க 100 மீட்டர் ஓடுறேன், 200 மீட்டர் ஓடுறேன்னு சொல்லி ஓடிடுறாரு. ஓகேவா? நீங்க ஸ்பெக்டேட்டரா இருக்கீங்க, பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவரை பார்த்த அந்த மெத்தடாலஜியை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஓட தான் ஆரம்பிக்கணுமா ஒழிஞ்சு நீங்க வந்து ஓகே அவர் ஓடினது போதும் அப்படின்ற மாதிரி நின்றக்கூடாது. அப்ப நம்ம தானே போட்டியில இறங்க போறோம். சரியா? ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க ஸ்டேட்டிக்கா இருக்கிறது என்சிஆர்டி, அதை கண்டிப்பா படிப்பீங்க, அதுல உள்ள மீனிங்லாம் தெரிஞ்சுப்பீங்க. ஆனா டைனமிக்கா நமக்கு இருக்கிறதுன்றது நியூஸ் பேப்பர். அது கண்டென்ட்டையும் கொடுக்கும், புது புது வார்த்தைகளையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்கும், எப்படி ஒரு சென்டென்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிக் கொடுக்கும். அப்ப இதை ரெகுலரா படிக்கிறது மூலியமா உங்களுக்கு காம்ப்ரிகென்ஷன் அப்படின்றது இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயமே புரிதல் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்பீட் ஆஃப் ரீடிங் அப்படின்றது இம்ப்ரூவ் ஆகும். எத்தனை பேர் எல்கேஜி யூகேஜி ஜாயின் பண்ண உடனே ஆல்பபெட் எல்லாமே கரெக்டா சொல்லிட்டீங்க? எத்தனை பேர் எத்தனை சென்டென்ஸை படிச்சீங்க? எத்தனை வேர்ட்ஸை கிரியேட் பண்ணீங்க? சைக்கிள் ஓட்டும் போது பழகும் போது எத்தனை பேர் எடுத்த உடனே ஃபாஸ்டா போனீங்க? கிடையாதுல்ல. ஸோ பை ப்ராக்டிஸ் தானே. நீங்க அதை வந்து அதை வந்து என்ன ஒண்ணுன்னா, நீங்க அதை அறியாமலே, இது ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்னு அறியாமலே செஞ்சதுனால உங்களுக்கு டயர்டு தெரியல. இதை நம்ம படிக்கிறோம்னு சொல்லிட்டு ஆக்டிவா இன்வால்வ் ஆகிறதுனால ஐயோ இவ்வளவு இருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கு டயர்ட் தெரியுது, அவ்வளவுதான். சரியா? அது அந்த மாதிரி டயர்டா இருக்கக்கூடாது. ஸோ காம்ப்ரிகென்ஷன் இம்ப்ரூவ் ஆகும், உங்களுடைய ஸ்பீட் ஆஃப் ரீடிங் அப்படின்றது இம்ப்ரூவ் ஆகும். அப்போ அதுதான் சிசாட்டுக்கு முக்கியம். ஸோ இப்போ நியூஸ் பேப்பரோ அல்லது எதுவோ புது புது விஷயங்களை நீங்க படிக்கிறீங்க. அப்போ புது புது விஷயங்களை கொடுக்கறது யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல ஒன்று மேகசின் கொடுக்கும். சப்போஸ் மேகசின் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா நியூஸ் பேப்பர் தான் கொடுக்கும். புது புது வார்த்தைகளையும் புது புது விஷயங்களையும் உங்களுக்கு கொண்டு வரதுன்றது. அதனால கண்டிப்பா நியூஸ் பேப்பர் அப்படின்றது படிச்சுதான் ஆகணும். எஸ், டிசைட் நீங்க வந்து யூ கேன் வாட்ச் த ஆன்லைன் நியூஸ் அனலைசிஸ் வீடியோஸ். அப்படி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அனலைசிஸ் வீடியோஸ் வந்து ஃபுல்லாவே டிபெண்ட் பண்ண வேண்டாம். ஈவன் நம்மளுடைய சிவில் நெஸ்ட் ஐஎஸ்சி யூடியூப்ல நான் போட்டிருப்பேன்.
நியூஸ் பேப்பர்ல எதை செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். நியூஸ் பேப்பர்ல இதை மட்டும் செலக்ட் பண்ணி படிங்கன்னு சொல்லி போட்டிருப்பேன். ஒழிஞ்சு அந்த அனலைசிஸ் அப்படின்றத உங்களை பண்ண சொல்லியிருந்திருப்பேன். நீங்க பண்ணுங்க அனலைசிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். எஸ், ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த மெத்தடாலஜியை புடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் த ஃபிஷ் ஜஸ்ட் டீச் தம் ஹவு டு ஃபிஷ் அப்படின்றதான் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு மெத்தடாலஜியை கொடுத்துட்டோம்னா அந்த மெத்தடாலஜி படி நீங்களே டிவைஸ் பண்ணிக்கலாம். சரியா? அந்த டிவைஸ் பண்ணதை சார் இந்த மாதிரி நான் டிவைஸ் பண்ணிட்டேன், இது கரெக்ட் தானா, நான்